இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். இந்த பிக் பாஸில் ஜூலியா கான் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்கள பற்றி ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓவியா வந்து எப்படி அவங்கள கதற விட்டாங்க, பிக் பாஸ்லேயே அவங்களோட வண்டவாளெலாம் தண்டவாளம் ஏறிச்சு. இப்போ இவங்க ரொம்ப உத்தமி மாரி வந்து நம்ம விஜய் அண்ணாவை பற்றி ஏதோ குறை சொல்லின்னு இருக்காங்க. ஆல்ரெடி ஜல்லிக்கட்டு பிரச்சனையை வச்சு ஏதோ ஒரு குறை ஒன்று சொல்லி வீடியோ ஒன்று போட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ விட்டுருக்காங்க போல். இந்த மாதிரி வந்து விஜய் அண்ணா, உங்கள் ரசிகர்கள்லாம் வந்து நான் அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை பற்றி என்னோடய கருத்தை நான் வெளியிட்டேன், அதை பற்றி உங்கள் ரசிகர்கள்லாம் வந்து கடிச்சு கொதறின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஏமா கடிச்சு கொதறாங்க? இல்லாத விஷயத்த சொன்னால் ரசிகர்களுக்கு கோவம் வரதான் செய்யும், நாங்கள் கேட்போம் தான். அது உனக்கு பதில் சொல்ல முடிஞ்சால் நீ சொல்லு, இல்லைன்னா போய் ஓரமாக உட்காந்து அழுவு. பிக் பாஸில் எப்படி அழுது நின்ற அந்தமாரி போய் உட்காந்து அழுவு. நீ தேவையில்லாத பேசுனா ரசிகர்கள் பேச தான் செய்வாங்க. இல்லை, நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் வந்து என்னை பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னா, நான் வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், கக்கூஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சொல்லிட்டுருக்கிறேன். நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. விஜய் அண்ணாக்கே நீ வந்து வழி சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள்லாம் நீ கிடையாது. சும்மா காமெடி பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே யாருக்கும் சிரிக்கிறதுக்கு கூட டைம் கிடையாது. அதளவுக்கு நீ காமெடி பீஸாக இருக்கிறது கூட உனக்கு இது கிடையாது. தேவையில்லாத விஜயனை பற்றி நீ பேசாத, அவ்வளோதான் சொல்லுவாங்க. நான் இல்லை, என்னோட சார்பாக தளபதி ரசிகர்கள் எல்லாருமே, தளபதி பிடிச்சி எல்லாருமே சொல்கிறோம், அந்தமாரி பேசக்கூடாது. தப்பில்லாத இடத்துல தப்பு சொன்னால் யாருக்குமே கோவம் வரதான் செய்யும். ஃபஸ்ட்டு நீ யார்? தேவையில்லாத பேசினா தேவையில்லாத பேசுனாங்க தான். உன்னால் நாங்கள் பேசுறது தாக்கு பிடிக்க முடியலன்னா கம்முன்னு போய் ரூமில் உட்காந்துரு, அவ்வளோதான். என்னங்க நான் சொல்கிறது கரெக்டு தானே?